அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் அரைச்சு வச்ச இட்லி பொடி சீக்கிரமாவே தீர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம தோட்டத்துல இருந்து நெறைய கருவேப்பில பறிச்சுட்டு வந்திருந்தேன். ஸோ அத வச்சு இட்லி பொடியில சேர்த்து குடுத்துரலாமே அப்படின்னு சொல்லி கருவேப்பில போட்டு இட்லி பொடி அரைச்சு வச்சாச்சு. அதனால காலை டிஃபன் இன்னைக்கு சிம்பிள் தான். தோசையோட இட்லி பொடி வச்சு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்குமே கருவேப்பில அப்படின்னாலே அதை ஒதுக்கி வைக்கிறதாக மட்டும் தான் இருக்கும். வாசனைக்காக போடுறது, மற்றபடி அதை நம்ம ஒதுக்கி தான் வைப்போம். அதை சாப்பிட்டா தலைமுடி உதிர்தல் நிற்கும், தலைமுடி கருங்கருன்னு இருக்கும். என்னதான் நீங்க சொல்லி பார்த்தாலும் அதை சாப்பிட போறதில்ல. அதை இந்த மாதிரி இட்லி பொடியில சேர்த்து அரைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை சாப்பிட்டுருவாங்க. அதை ஒதுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனுடைய சத்தம் நமக்கு டைரக்டா நல்லா ஃபுல்லாவே கிடைக்கும். ஸோ அதனால நான் இட்லி பொடியில வந்து சேர்த்து அரைச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு சுட சுட சாதத்தோட கொஞ்சம் கறி இருந்தது. சரி தண்ணி குழம்பு மாதிரி வச்சிடலாமேன்னு மட்டன் தண்ணி குழம்பு, ரசம், பீன்ஸ் பொரியல் வச்சு மதிய லஞ்ச் சூப்பரா முடிச்சிட்டோம். பாப்பாக்கு கொஞ்சமா புளி சாதம் செஞ்சு லஞ்ச் பாக்ஸா கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இன்னைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரெட் கேரமல் ஃபுட்டிங் தான் செம்ம சூப்பரா வந்திருந்தது. இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, அப்லோட் பண்றேன். இன்னைக்கு மினி vlog இதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் நாளைக்கு இன்னொரு மினி vlogல பார்க்கலாம்.